இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் பருப்பு பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். செவந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சுக்கலாம். 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். வச்சுருக்கேன். இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க வறுபட்டுருச்சு. இது கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ இதுலேயே தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு.